ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனி இதயங்களே எடுத்து வாசி நிகழ்ச்சியில் சாமுவேலின் முதல் புத்தகத்துடனான விவிலிய விளக்கங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடங்குவோம். வாருங்கள் நிகழ்ச்சிகள் செல்வோம். உங்கள் சார்பாக தந்தை அவர்களுக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம் தந்தை அவர்களே. யோவான் பாருங்க, இயேசுவின் சீடனாகவும் நண்பராகவும் இருந்தார். இயேசு அன்பு கூர்ந்த சீடன். அந்த அன்பு கூர்ந்த அளவு நட்பு தான். அடுத்து இதய துடிப்பை கேட்டார். சாஞ்சி இதய துடிப்பு கேட்டு நானா ஆண்டவரின்னாரு. நீ இல்லை கம்முனரு அப்படிங்கிறாரு. சொல்கிறாரு. அப்போ அவர் மட்டும்தாங்க சிலுவையில் நின்னார். 11 பேரும் ஓடிட்டாங்க, இவர் மட்டும்தான் நின்னார். அந்த நட்பின் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். விட்டு போக மாட்டோம். நல்ல நண்பர்கள் கிடைச்சோம்னாக்கா எவ்வளோ தூரம்லாம் நடக்கலாம். ஆங்கில கவிதை ஒன்று இருக்குது, ஐ வாக்ட் வித் அ ஃப்ரெண்ட், ஐ வாண்டட் த டே நெவர் டு எண்ட். எவ்வளோ அழகான கவிதை பாருங்கள். நல்ல நண்பர் நடக்கும்போது அந்த நாளுக்கு முடிவே இருக்கக்கூடாது, நடந்துக்கிட்டே இருக்கணும், போயிட்டே இருக்கணும், மனசு துடிக்குதுன்னு சொல்லாமல் பாருங்கள். அதுதான் உண்மையான நட்பு. அந்த ஒரு நட்பை நம்ம பெற்றுட்டோம்னாக்கா அழைத்தல் வாழ்வெலாம் அற்புதமான வாழ்வாக மாறும். இந்த மிஷினரி ஃப்ரெண்ட்ஷிப்பே ஒரு அழகான ஒரு தலைப்பு. அந்த நட்பு உணர்வுக்காக நம்ம கடந்து போகக்கூடிய ஒரு நிலையை நம்ம இந்த தாவீதும் யோனத்தானும் சுட்டி காட்டுறாங்க. இந்த நட்புணர்வு பின்னாளில் உடன்படிக்கையாக மாறும். அந்த உடன்படிக்கையை தன்னுடைய வாரிசுரிமையை தன் நண்பனுக்காக விட்டு கொடுக்கிற ஒரு தத்து கொடுக்கிற ஒரு மனநிலையை வெளிக்காட்டுவதாக அமையும். அது பின்னாட்கள் வரும்போது நம்ம பார்ப்போம். இந்த 5வது கருத்தாக யோனத்தான் தன்னுடைய ஆடைகளையும் படைக்கலனையும் தாவீதுக்கு பரிசாக கொடுப்பார். தாவீது வாங்கிக்குவார். முன்னால் போருக்கு போகிறதுக்கு முன்னாடி கான்ஃப்ளிக்ட், அப்போ தேவை இருந்துச்சு, அவனை அடிக்கணும் ஒழிக்கணும்னு எதையாவது தூக்கி போய் அடிச்சிட்றான் அவனு சொல்லிட்டு தவுள் கொடுப்பார் தாவீதுட்ட. ஐயோ இதை போட்டு தூக்கூட முடியலைங்க, வேண்டாங்க அப்படிம்பாரு. ஆனால் இப்போ வாங்கிக்கிறார். அங்கே லாபநஷ்ட கணக்கு, வெற்றி தோல்வி பற்றிய எண்ணம், இங்கே பாசம், நட்புணர்வு வாங்கிக்கிறார். அதான் தாவீதுடைய நல்ல மனநிலை பாருங்கள். விலைக்கு வருவது வேண்டாம் என்றும் அன்பினால் கொடுப்பதை ஆசையோடு பெற்றுக்கொள்கிற ஒரு நல்ல மனநிலை தாவீதுக்குள்ளாக இருந்துச்சு. இதில் இன்னொரு கருத்து என்னன்னாக்க, யோனத்தான் எவ்வளவு நேசித்தாரோ அந்தளவுக்கு தாவீது அவரை நேசித்தார். அந்த 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 ஒரு அழகான ஒரு பரஸ்பர ஒரு சமமாய் பகிர்ந்து கொள்கிற நேசமிகு நட்புணர்வு ரொம்ப ஐடியல். இதை கொச்சைப்படுத்துகிறாங்க ஒரு சிலர். அந்த அளவுக்கு போகணும் அவசியமே கிடையாது. ஆனால் இதில் நிறைய புனிதமும் நிறைய தூய எண்ணங்களும் நிறைய இறை அருள் கொண்ட உறவு நிலைகளும் இருப்பதை நம்ம கண்டுகொள்ளணும். அதனுடைய என்னுடைய வேண்டுகோள். இன்னொரு கருத்து இருக்குது. 5ஆம் வசனத்தை வாசிங்களேன். 18:5 கடைசி ஒரு வாசிப்போமே. தாவீது சவுல் தம்மை அனுப்பிய இடமெல்லாம் சென்று வெற்றியை கொணர்ந்தார். எங்கெங்கெல்லாம் போனாரோ அங்கங்கெல்லாம் வெற்றி. அது ரொம்ப அழகான வார்த்தை. எப்ரேய மொழியில் ஷகால் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார் ஆசிரியர். எப்ரேய வினைச்சொல்லை பயன்படுத்துகிறார். ஷகால் அப்படின்ற ஒரு வார்த்தை. அதுக்கு என்ன அப்படின்னாக்க சக்ஸஸ்ஃபுல், தொட்டதெல்லாம் தொலங்குது, பட்டதெல்லாம் பொண்ணாகுது அப்படின்றது போல் அவர் எந்த இடத்துக்கெல்லாம் போனாரோ எங்கெங்கெல்லாம் அவர் அனுப்பி வச்சாரோ அங்கெல்லாம் வெற்றி கொண்டு வந்தார். அது எதுக்காக கொண்டு வந்தாக்க ரொம்ப அழகான ஒரு வார்த்தை இருக்குது அந்த இடத்துல. ரொம்ப அருமையான வார்த்தை. தோராவில் 5 நூல்களில் இணைச்சட்ட நூல் 29ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிப்போமே. அவர்களது நாட்டை பிடித்து உருவானியருக்கும் காத்தியருக்கும் மனாசேயின் பாதி குலத்தாருக்கும் உரிமை சொத்தாக கொடுத்தோம். அடுத்த வசனம் வாசிங்களேன். எனவே இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை கடைபிடிப்பதில் கருத்தாயிருங்கள். அப்போது நீங்கள் மேற்கொள்ளும் அனைத்து செயல்களிலும் நீங்கள் நிறைவு பெறுவீர்கள். உடன்படிக்கையின் கட்டளைகளை குறித்து கடைபிடிப்பதில் கவனமாக இருங்கள். அப்போது நீங்கள் மேற்கொள்ளும் எல்லா செயல்களிலும் வெற்றி பெறுவீர்கள். வெற்றி என்பது எதனால் வருது? கடவுள் மேல் கொண்ட உடன்படிக்கையின் சட்டங்களை அனுசரிக்கிறதுனால. அங்கேயும் இதே வார்த்தை தான் பயன்படுத்துகிறார். அப்போ தாவீது உடன்படிக்கையின் சட்டத்திட்டங்களை கரெக்டாக ஃபாலோ பண்ணதுனால, கடவுளுடைய வழியில் நடந்ததுனால போன இடத்துலலாம் திருமண திசையெல்லாம் அவருக்கு வெற்றியாக கிடைச்சதுன்னு சொல்கிறாங்க. அதே போல் இன்னொன்று பாருங்களேன். 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிப்போமே. உடனே சாமுவேல் எண்ணெய் நிறைந்த கொம்பை எடுத்து அவன் சகோதரர் முன்னிலையில் அவனை திருப்பழிவு செய்தார்.
அன்று முதல் ஆண்டவரின் ஆவி தாவீதின் மேல் நிறைவாக இருந்தது. ஆண்டுடைய ஆவி தாவீதின் மேல் இருந்தது. அதனால வெற்றிக்கான படிகள் அவர் நடத்திக்கிட்டே போறாரு. அவரும் நடந்து போயிட்டே இருக்கிறாரு. அதனால வெற்றி வந்துகிட்டே இருக்குது. அதான் இஸ்ராயல் மக்கள் வந்து சீனாய் மலை நோக்கி போனாங்க. போய் சொன்னாங்க, நீ கட்டளை கேட்டு கடைபிடிச்சா நான் பாழும் தேனும் படி காணானுக்கு போவ அப்படின்னாங்க. தாவீது அதே மாதிரி ஆண்டுடைய ஆவினோடு இருக்குது. நீ ஆண்டு வழி நடந்தினாக்க வெற்றியை காண்பான. அப்போ ஆண்டு வழி நடக்கிறாரு, வெற்றி கிடைக்குது. வெற்றி என்பது நம்முடைய பிரமாணிக்கத்திற்கான பரிசு. யாரும் மறந்துடவே கூடாது. நம்ம பிரமாணிக்குமா நேர்மையாக கடின உழைப்போடு இருந்தோம் அப்படின்னோம்னாக்க கடவுள் நிறைவாக பரிசு கொடுப்பார். தாவீது கொடுத்தார். அந்த தாவீது கொடுத்த ஆண்டு நம்மளையும் அழைத்திருக்கிறார், நமக்கும் கொடுப்பார். பலனை எதிர்பாராமல் கடமை மட்டும் தொடர்ந்து நம்ம செஞ்சு கடவுளுடைய வழி நடந்தோம் அப்படின்னோம்னாக்க மணிமகுடமும் சிம்மாசனங்களும் காத்திருக்குது. நம்ம சுதந்திரத்துக்கு கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. அது இன்னொன்று வந்து ஒருவேளை வந்து நம்மளுக்கு இது புரியுதா இல்லையோ தெரியல, எபிரேய வாசகர்கள் அன்றைக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக 700 ஆண்டுகளுக்கு முன்பாக அதை வாசித்த எபிரேய வாசகர்களுக்கு தாவீது சென்ற இடமெல்லாம் வெற்றியை பெற்றார் அப்படின்னோம்னா டக்குனு உங்களுக்கு எபிரேய மலையில் அந்த சீனாய் மலை தான் வரும். சீனாய் மலை சட்டத்தை கொடுக்கும்போது நீ கட்டளை கடைபிடிச்சினா ஆண்டுடைய உடன்படிக்கையில் நிலைச்சிருந்தனா நீ மேற்கொள்ளும் அனைத்திலும் வெற்றி பெறுவார். அந்த வாசனை அப்படி ஆட்டோமேட்டிக்காக வரும். அங்கேயும் வெற்றி பெறுவார். அதே வாசனை இங்கேயும் சொன்னோம். ஓகே, ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது. ஆசிரியர் அப்படி நாசுக்கு அதை கொடுத்துட்டு போகிறாரு. அதே போல் ஆண்டுடைய ஆவி வழிநடத்த இஸ்ராயல் மக்கள் சீனாய் மலை அடைந்தார்கள். ஆண்டுடைய ஆவி வழிநடத்த கட்டளை பெற்றுக்கொண்டார்கள். ஆண்டு ஆவி வழிநடத்த பாலும் கணிதான் போனாங்க. அப்போ ஆசிரியர் வந்து மன்னராட்சி காலத்தில் தாவீதினுடைய அந்த கேரக்டரில், அந்த டிவைன் கேரக்டரில் இஸ்ராயல் மக்களை பார்க்குறாரு. நாடு கடத்தப்பட்டு இருக்கிற மக்களும் அதை நினைப்பாங்க. இன்னைக்கு வந்து நாடு கடத்தப்பட்டு அல்லலுற்று தவித்து கிடக்கிற தாவீதை போல நீ மறுபடியும் கட்டளைக்குள்ள வா, உடன்படிக்கை புதுப்பித்துக்கொள், மீண்டும் வருவாய். ஒரு நம்பிக்கையின் செய்தியாக தாவீது அங்கே புறப்பட்டு போகிறார். அது ஒரு பார்க்குறோம். அப்புறம் இதில் வந்து இன்னொன்று ஒரு வார்த்தை இருக்குது, ஹை ரேங்க் இந்த ஆர்மின்னு ஒரு வார்த்தை இருக்குது இல்லைங்களா? அந்த 5ஆம் வசனத்தை இறுதி பகுதி வாசிப்போம். அதனால் சவுல் அவரை படைத்தலைவராக்கினார். மக்கள் எல்லோரும் மற்றும் சவுலின் அலுவலர்களும் இதை பெரிதும் விரும்பினர். ஓகே, ரொம்ப அழகான காட்சி. சவுல் வந்து போன இடத்துல வெற்றி பெற்ற தாவீதை படைத்தலைவராக்கினார் இல்லைங்களா? படைத்தலைவராக்கினார். ரொம்ப அழகான காட்சி. ஆண்டுடைய வழிகளில் நடந்தினாக்க நீ மேன்மை பெறுவார் என்பதற்கு தாவீது ஒரு அடையாளமாக்குறார். இது எதை குறித்து காட்டுகின்றால், தொடக்க நூலில் யோசேப்பு பார்த்தீங்களா? யோசேப்பு சிறையில் அடைக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு பழி சுமத்தப்பட்டு பாவப்பட்டவனான் இருக்கிறான். ஆனால் ஆண்டோட நம்பிக்கை இழக்கலை, ஆண்டு வழிகளை நடக்கிறான். என்னாச்சு? அவன் பெருமை. வாசிப்போமே, தொடக்க நூல் 41 38 முதல் 40 வார்த்தைகள். பார்வோன் தன் அலுவலர்களை நோக்கி, இறையாவி பெற்றுள்ள இவரை போல் வேறெவரையும் நாம் காண முடியுமோ என்றான். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, இவற்றையெல்லாம் கடவுள் ஒருவருக்கு அறிவித்துள்ளார். உம்மை விட மதிநுட்பம் ஞானமும் தெரிந்தவர் யாரும் இலர். எனவே நீரே என் அரண்மனையின் பொறுப்பை ஏற்பீர். வார்த்தைக்கு என் மக்கள் எல்லோரும் அடிபணியட்டும். அரியணையில் மட்டும் நான் உமக்கு மேற்பட்டவனாயிருப்பேன் என்றான். எவ்வளோ உயர்வு! அங்கே வந்து ஒருவேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் சிறைக்கும்பலுக்கு பின்பாக காவலர்களுடைய கொடுமைக்குள்ளானத யோசேப்பு ஆண்டோருக்கு பிரமாணிக்கமாக இருந்ததால் அரசனுக்கு அடுத்தபடியான அரியாசனத்துக்கு இணையான சரியாசனத்தை பெற்றுக்கொள்கிறார். தாவீதை வந்து அந்த இடத்துல வைக்கிறாங்க. எல்லாருக்கும் தெரியும் யோசேப்பு எப்படி உயர்த்தப்பட்டார்னு. தாவீது வந்து இப்போ உயர்ந்துக்கிட்டே இருக்கிறார். இப்போ அங்கே போகிற வேண்டிய இடம் இருக்குது, புரிஞ்சுங்க. போகிற வேண்டிய இடமே வேற. அதுதான் அப்படி மறைமுகமாக ஆசிரியர் வந்து வாசகர்கள் சொல்லிக்கிட்டே போகிறார். சீனாய் மலையை சொல்கிறாரு, வாக்களிப்பட நாட்டை சொல்கிறாரு, இஸ்ராயல் மக்களை சொல்கிறாரு. அப்புறம் அப்படியே மறைமுகமாக யோசேப்பு விட்டு கேட்டாரு, கெட்டடி கெட்டடி கெட்டடி, ஒரு தலைவன் வரப்போகிறான், ஒரு செய்தி அறிவிச்சுக்கிட்டே போகிறார். ஒரு டீசர் போட்டுக்கிட்டே இருக்கிறார், ஒரு ப்ரோமோ போட்டுக்கிட்டே இருக்கிறார். அதுதான் இப்போ வந்து இந்த வெற்றின்ற ஒரு வார்த்தை, அந்த ஷக்கால்ன்ற வார்த்தையை வந்து எபிரேய இறையில் என்னன்னு சொல்லி ஒரு வார்த்தை பார்த்துக்கலாம். அந்த ஷக்கால்ன்ற வார்த்தை வந்து விவிலியத்தில் ஒரு 3-4 இடங்களில் வருது. அழகான வார்த்தை வெற்றி என்பது. அந்த வார்த்தை வந்து ஒரு இறையில் பார்த்தோம்னாக்க ஒரு வாழ்க்கை செய்தி இருக்கிறதா நான் பார்க்குறேன். நீதிமொழிகள் 21 அதிகாரம் வாடுங்க எடுங்களேன், 31 வசனத்தை எடுங்களேன். போர் நாளுக்கென்று குதிரையை ஆயத்தமாய் வைத்திருக்கலாம், ஆனால் வெற்றி கிடைப்பதோ ஆண்டவராலேயே. வெற்றி கிடைப்பது வார்த்தை ஷக்கால் வார்த்தை. வெற்றி கிடைப்பது எங்கிறது வருது? ஆண்டவராலே. அதே மாதிரி நீதிமொழிகள் 16:3 வாசிப்போமே. உன் செயல்களை ஆண்டவரிடம் ஒப்படை, அவற்றை வெற்றியுடன் நிறைவேற்றுவாய். உன் செயல்களை ஆண்டோடும் ஒப்படை. உன் திட்டங்களை, உன் தேவைகளை, உன்னுடைய ஸ்ட்ராட்டஜி, உன்னுடைய பிளான், உன்னுடைய ப்ராஜெக்ட், உன்னுடைய ப்ரோக்ராம் ஆண்டோட்ட ஒப்பட அவர் வெற்றி காட்டுவார். அது மேலே போங்களேன். விடுதலை பயணம் 17:11 விடுதலைக்கான வெற்றிக்கான இன்னொரு வாய்ப்பாட்டை சொல்லுது. விடுதலை பயணம் 17:11. மோசே தம் கையை உயர்க்கும் போதெல்லாம் இஸ்ரேல் வெற்றி அடைந்தனர். அவர் தம் கையை தளர்விட்ட போதெல்லாம் அமலேக்கியர் வெற்றி அடைந்தனர்.
வெற்றி என்பது எங்கிருந்து வருகிறது என்பதை நாம் சரியாக புரிந்து கொண்டோம் என்றால் அந்த வெற்றி தக்க வைத்துக் கொள்ள நாம் தயாராக இருப்போம். வெற்றி உன் உழைப்பாலோ உன் திறமையாலோ உன் அறிவாலோ 50% தான். மீதி 50% ஆண்டவரிடமிருந்து வருகிறது. ஆண்டவர் கொடுத்தால் நீ பெற்றுக்கொள்ள முடியாது. அந்த வெற்றி உன் அறிவு, உன் பட்டம், உன்னுடைய பதவி, உன்னுடைய திறமை, உன்னுடைய ஸ்ட்ராட்டஜி, பிளான், உன்னுடைய எல்லா வழிமுறைகள், வரையறைகள் எல்லாத்துக்கும் மேலே ஆண்டவர் இருக்கிறார். அவர் நடத்தி போவார். சிங்கத்துக்குள்ள தூக்கி போடுவாங்க ஜெபிச்சதுக்காக, சிங்கத்தின் வாயை கட்டி போடுவார். தீச்சூழலில் தூக்கி போடுவாங்க, நெருப்பை வந்து அப்படியே குளிர்நிலாம் மாற்றுவார். ஒன்று தரதரன்னு இழுத்துக்கிட்டு போவாங்க கொலை குளத்துக்கு குற்றம் சாட்டி, தானியில் தூண்டி விட்டு காப்பாற்றுவார். அதுதான் வெற்றி அங்கேருந்து வருது. அவர் கொடுக்குற வெற்றி தான் வந்து நிலையான வெற்றி. அவர் கொடுத்த வெற்றி தான் வந்து நிலைக்கு செய்கிற வெற்றி. அதை நம்ம தாவீது நம்மளுக்கு அழகாக படம் காட்டுறார். ஒவ்வொரு வசனத்து பிரகாரம் வெற்றி கொண்டார், வெற்றி பெற்றார், செய்வதற்கு சொல்ல முடியே ஆண்டவரோடு இருந்தார்னு சொல்லிட்டு ஒவ்வொரு முறை நீங்கள் ஜெயிக்கொள்ளையும், ஒவ்வொரு முறை மெடல் உங்கள் கழுத்தில் விழும்போதும், ஒவ்வொரு முறை மேடை நீங்கள் ஏறும்போதும், ஒவ்வொரு முறை உங்களது ஆரத்தலையும் வாழ்த்துக்கள்னு சொல்லும் போதும் உங்கள் பக்கத்தில் ஆண்டவர் இருக்கிறாரான்னு பார்த்துக்குங்க. அது இருந்தால் உண்மை. அப்படி இல்லைன்னா எங்கோ ஒரு இடத்துல ஒரு ஆபத்து இருக்குன்னு அர்த்தம். அதை மட்டும் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னாக்க எல்லா படிக்கட்டுகளும் வெற்றியின் படிக்கட்டுகளே. அது தடைக்கலாக இருந்தாலும் அது வந்து வெற்றியின் படிக்கட்டாக மாறணும். வல்லமை கடவுள்லேருந்து வரும். அதை மட்டும் தாவீது புரிஞ்சுக்கிட்டாரு, நமக்கு பாடமாக சொல்கிறார். இத்தோடு இந்த பகுதியை நம்ம நிறைவு செய்வோம். தந்தை அவர்களே, இந்த 18ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தோடு 17ஆம் பகுதி அந்த முழுமையும் போர்க்களத்துக்கு வெற்றிக்கு பின்பாக இருக்கின்ற அந்த உடன்படிக்கை என்று நிறைவடைகின்றது. தந்தை அவர்களே, அதே போன்று 18ஆம் அதிகாரத்தின் முதல் பகுதி அதுக்கு அடுத்து ஐயோ என்கிற என்கிற பகுதிக்கு நாம் ஐயோ பகுதி கலந்து இருக்கின்றோம். இந்த பகுதி எவ்வாறாக இருக்கின்றது, ஏன் இந்த பொறாமை, தேவையில்லாத பொறாமை என்பதை எல்லாம் உங்களிடமிருந்து அறிந்து கொள்ள நாங்கள் ஆர்வமாக இருக்கின்றோம் தந்தை அவர்களே. ஓகே, இப்போ வந்து 3 விதமான செய்திகள் இந்த 6ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் ஒரு 10 வசனங்களை உள்ளடக்கிய பகுதி சவுல் தாவீது உறவு பற்றிய செய்தியை தாங்கி வருகிறது. முதல் 5 வசனங்கள் யோனத்தான் தாவீது பற்றிய செய்திகளை தாங்கி வந்தது. அங்கே வந்து ஒன்றுபட்ட உள்ளம், உயிரினும் மேலாக நட்பு பாராட்டுதல், பாசம் கொள்ளுதல், அவனுக்காக கொண்ட பாசத்தினால் எதை வேண்டுமானாலும் தருகின்ற ஒரு நல்ல மனப்பக்குவத்தை எல்லாம் பார்த்து மகிழ்ந்திருந்த நமக்கு தாவீதின் மேல் சவுலுடைய பொறாமை கண் கொண்டு பார்க்கும் பார்வை நம்மை சங்கடப்படுத்துகிறது. அந்த பகுதியை நம்ம சந்திக்க போகிறோம். அதை போலவே இருமுறை சவுல் தாவீதை கொலை செய்ய திட்டமிட்டு செயல்படுத்துகிறார். இருமுறையும் தாவீது தப்பித்து விடுகிறார். தப்பித்த பிறகு தாவீது சவுலுக்கு பெரிதும் அஞ்சினார் என்று விவிலியம் சொல்ல வேண்டும். ஆனால் சவுல் தாவீதுக்கு அஞ்சினார் என்று சொல்லி விவிலியம் அந்த பகுதிக்கு நிறைவு கட்டுகிறது. ஏன் இந்த முரண்பாடு, எப்படி இதை புரிந்து கொள்வது, இதை பற்றிய செய்திகள் நம்ம பார்ப்போம். 6ஆம் வசனத்தை வாசிப்போமே. தாவீது பெலிஸ்தீனை கொன்ற பின் வீரர்கள் வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது இஸ்ரேலின் எல்லா நகர்களிலிருந்தும் பெண்கள் ஆடல் பாடலுடன் அரச சவுலை சந்திக்க வந்தனர். அவர்கள் கஞ்சிராக்களோடும் நரம்பிசை கருவிகளுடனும் மகிழ்ச்சி பாடல் எழுப்பினர். ஓகே, இந்த 6வது வசனம் வந்து அழகான ஒரு யூத பின்னணியை, யூத கலாச்சார பின்னணியை நமக்குள்ளாக நினைவுபடுத்துகிறது. நான் சொல்கிறேன், எபிரேயர்கள் வந்து கொண்டாட்டத்தின் மக்கள். ஒவ்வொன்றையும் கொண்டாடுவாங்க, ஒவ்வொன்றோடையும் ஆண்டுடைய தலைமையில் மகிழ்ச்சியின் பாப்பாடல் எழுப்புவாங்க. அது வந்து இந்த உற்சாகம், ஆர்ப்பரிப்பு, மகிழ்ச்சி, நன்றி கீதம் இதெல்லாம் வந்து எபிரேயருக்கே உரியது. அந்த பாடலில் வந்து சும்மா சொல்ல மாட்டாங்க, ஆடி பாடி நடன கருவிகளோட, இசைகளோட முழக்கம் எழுப்பி, எக்காலம் ஊதி, உரத்த குரல் எழுப்பி தன்னுடைய வார்த்தையை, தன்னுடைய நன்றியை, கடவுளுடைய தன்னுடைய புகழை வந்து புகழ்ச்சி பாடலை எதிர்ப்பாங்க. அது மனிதராக இருந்தாலும் சரி அல்லது கடவுளாக இருந்தாலும் சரி, இரண்டுக்கும் அதுதான். செங்கடலை கால்நேமல் நடந்த பிறகு கடவுள் அவர்களுக்கு காட்டிய கைவன்மையும் கடவுளுடைய கிருபையை நினைத்து விடுதலை பெண்ணோல் 15:21 அழகான புகழ்பாடல் பாடுகிறார்கள். அதை போலவே நீதித்தலைவர்கள் புத்தகத்தில் 5ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 32 இறைவார்த்தைகளில் டிபோரா பாராக் அந்த சிசரான் மீது பெற்ற வெற்றியை புகழ்பாடலாக பாடுகிறதையும், அந்த சமயத்தில் இளம் பெண்கள் நடனமாடி கைத்தட்டி கும்மி அடித்து அந்த வெற்றியை கொண்டாடுவதை நாம் பார்க்கிறோம். இப்போ வெற்றியை கொண்டாடுவது என்பது ஒரு அழகான ஒரு கலாச்சார நெறிமுறை. அது வந்து ஒரு உகந்த ஒரு செயல். we need to celebrate life. அந்த 6ஆம் வசனம் ஒரு அருமையான செய்தி நமக்குள்ள சொல்லுதுங்க. நிறைய சமயத்தில் வந்து
நிறைய நிகழ்வுகள் நம்ம தாண்டி போகும். நம்ம வந்து எல்லாம் எதேச்சியாக நிகழ்ந்தது, தானாக நிகழ்ந்தது, அதிர்ஷ்டமாக நடந்தது, அது பாட்டு போட்டு என்று சொல்லி ஒவ்வொன்றையும் மகிழ்ச்சியினாக நம்ம கொண்டாட வேண்டும். நான் உங்களுக்கு சொன்னா தெரியல, உலகத்தின் பல மனிதர்களை பார்க்கக்கூடிய ஒரு அனுபவம் கிடைத்தது. ஜெர்மானியர்களோடு நீங்கள் 10 மணி நேரம் பயணம் செய்தாலும் நீங்களாக வாய் திறக்காதவரை அவர்கள் உங்களிடம் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டார்கள். ஆனால் பேச ஆரம்பித்தால் உணர்வு பொங்க உண்மையாக உங்களிடம் பேசுவார்கள், உறவாடுவார்கள். அந்த நட்பு நீண்ட நாட்கள் நட்பாக இருக்கும். இத்தாலியர்கள் பார்த்தவுடனே அவர்களாக எங்கே போகிறீங்க, என்ன சாப்பிட்டீங்க, எங்கேருந்து வரீங்க, ஏது சொந்த ஊர் என்று அக்குவேற ஆணிவேர் நம்ம பிரித்து போத்து நம்முடைய குடும்பத்து நபரை போல பேசுவார்கள். இப்படி ஒவ்வொரு நாட்டு கலாச்சார மனிதர்களிடம் அந்த ஒரு கலாச்சாரம் இருக்குது. எபிரேயர்கள் வந்து தங்கள் பிடித்த காரியத்தை மிக மகிழ்ச்சியோடு வெளிப்படையாக செய்வார்கள். இப்போ தாவீது வென்றார். தாவீது வென்றவுடன் எப்படி பழங்காலத்து செங்கடலை கடந்தபோது தன் மூதாதையர்கள் செய்தது போல யூதத்தினுடைய வெற்றிக்கு பிறகு, அந்த ஒர்லஃபெஸ்னுடைய வெற்றிக்கு பிறகு யூதித்த மக்கள் ஆரவரித்து யூதத்தை கொண்டாடியது போல இந்த இடத்திலும் கொண்டாடுகிறார்கள். எப்படி கொண்டாடுகிறார்கள்? நரம்பு சேர்த்து சுரமண்டலங்களோடு அல்லது கஞ்சிராக்களோடு ஆடி பாடி நடனமாடி பாடுகிறார்கள். அவங்க பாடுற பாடலுடைய ஒரு சின்ன சுருக்கத்தை ஆசிரியர் சொல்கிறார். 5 வார்த்தைகளை கொண்ட அழகான ஒரு புகழ்பாடல் 2 வரிகளை கொண்டிருந்தது. 5 வார்த்தைகள் 2 வரிகளை கொண்ட ஒரு அழகான புகழ்பாடல். சவுலோ 1000 பேரை கொன்றார். 1000 என்பது எபிரேய மொழியிலே எலஃப் என்பார்கள். எலஃப் என்று சொன்னால் 1000. 16 பேரை தாவீது கொன்றார். தமிழர்களுக்கு ரபாப் என்ற ஒரு வார்த்தை வருகிறது. ரபாப் என்றால் எண்ணிக்கை இல்லாத மனிதர்கள், மிகப்பெரிய 10,000 பேர், அதுக்கு மேலே 10,000 அதுக்கு மேலே அப்படின்றது போல ஒரு மிகைப்படுத்தப்பட்ட ஒரு எண், எண்ணிக்கையில் அடங்காத ஒரு எண், மிகப்பெரிய எண் 10,000 என்பது சுருங்கி சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை. அப்போ எலஃப் ரபாவ் என்ற வார்த்தையை ஒப்பிட்டு சொல்லும்போது எனக்கு 1000 கொடுக்குறாங்க, அவனுக்கு 10,000 கொடுக்குறாங்க, நான் என்ன கேவலமாக போயிட்டேன்னா, எனக்கு அவனுக்கு என்ன ஒரு வித்தியாசம், என் அரசாட்சிக்குது, அவனோட அரசாட்சியில் அவ்வளோதான், இன்னும் கொடுக்க வேண்டியது அரசாட்சி மட்டும்தானா? அந்த வார்த்தையை பாருங்கள். அந்த மக்கள் தாவீதின் வெற்றியில் இறைவனை கண்டார்கள். தாவீதினுடைய வெற்றியிலே தங்கள் நாட்டை கண்டார்கள். சவுலோ தாவீதினுடைய புகழ்பாடலில் தன்னுடைய அரசாட்சியை பகிர்ந்து விடுவோம் என்று அச்சப்படுகிறார்கள். he who is insecure always intimidate. தன்னை பாதுகாப்பற்றவனாக உணர்கின்ற ஒவ்வொருவரும் அடுத்தவரை தன் அடியில் வைத்திருக்க தலைப்படுவார்கள். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து. நம்ம இன்செக்யூர் ஃபீலிங்கில் இருக்கவே கூடாது. உறுதிப்பாடாக நேர்மறையாக எதிர்மறையாக நம்ம நிற்க ஆக்கப்படணும். நம்ம ஆபத்து, விபத்து, நம்மளுக்கு வந்து ஒரு தவிப்பு, நம்மளுக்கு பரிபோகம் என்கின்ற ஒரு இன்செக்யூரிட்டி ஃபீலிங் வந்து நம்மை நிலையான, நேர்மையான, நேரிய மனதோடு கூடிய, திடமனதோடு கூடிய மனிதராக மாற்றவே மாற்றாது. சவுல் அதுதான். இப்போ நம்ம தமிழில் ஒரு பழமொழி இருக்குது, வேண்டா பொண்டாட்டி கைப்பட்டா குற்றம் கால்பட்டா குற்றம் என்று சொல்வார்கள். அந்த வகையில் பார்க்கும்போது தாவீது செய்கிற ஒவ்வொரு செயலும் அவருக்கு தப்பாகவே தெரியும். ஏன்னா அவருடைய கண்ணோட்டம் அப்படி. தான் ஒரு பாதுகாப்பற்ற உணர்வாகவும் தன்னுடைய பதவிக்கான ஒரு ஆபத்தாக தாவீதை பார்த்ததனால் எங்கே சாமுவேல் சொன்னார், உன் அரசை உன்னிடமிருந்து பிரித்து உன்னை விட பெரியவன் ஒருவனுக்கு அது கொடுக்கப்படும். ஒருவேளை அந்த பெரிய இவன் தானோ, அது அப்னேரோ அல்லது அவனோ இவனோ என்று சந்தேகனோடு பார்த்து கொண்டிருந்த சவுலுக்கு அவருடைய பாடல் அவருடைய சந்தேகத்தை உறுதிப்படுத்துவதாக, அரண்டவனுக்கு இன்னதெல்லாம் பேய் என்பது போல பாதுகாப்பற்ற ஒன்று வாழ்கிற இந்த சவுலுக்கு யாரை பார்த்தாலும் தன் அரியாசனத்துக்கான போட்டியாளராக பார்க்கிறார். இங்கு உண்மையான ஒரு போட்டியில் வரும்போது அரண்டு போகிறார், ஆக பொறாமையோடு பார்க்கிறார். அந்த வகையில் பார்க்கும்போது அந்த அரசர்கள் சவுலை சந்திக்க வந்தார்கள். அவர்கள் கஞ்சிராக்களோடும் நரம்பிசை கருவிகளோடும் மகிழ்ச்சி பாடல் எழுப்பினார்கள். இந்திய மனப்பான்மையில் வந்து இருவகையான வாழ்க்கை கண்ணோட்டம் இருக்கிறது. ஒன்று, எது நடந்தாலும் சலனமில்லாத ஒரு வாழ்க்கை, அப்படியே தடாகம் போல் போய்கிட்டே இருக்கும். எதுக்குமே வந்து வெற்றி தோல்வியோ அதை பற்றி எதுவும் சலனப்படாத ஒரு வாழ்வு. ஆனால் ஒரு சிலர் பார்ப்போம், ரொம்ப உற்சாகமான மனிதர்கள், சின்ன சின்ன காரியங்களை விட அது ஒரு 4-5 பேர்த்த கூப்பிட்டு வச்சு சாப்பிட்டு மகிழ்ந்து ஊரோடும் உறவோடும் தங்கள் வெற்றியை கொண்டாடி மகிழ்கிறது. அது வந்து ஒரு நல்ல ஒரு அழகான செலவினமாக இருந்தால் ஒரு சிலருக்கு தெரியலாம், படோரமாக தெரியலாம், ஒரு சிலருக்கு ஆடவரமாக தெரியலாம். ஆனால் சின்ன சின்ன வெற்றிகளை கொண்டாடும் போது தான் பெரிய வெற்றிகளை நோக்கி நாம் பயணிக்கிறோம் என்று ஆங்கில பழமொழி ஒன்று சொல்கிறது. வாழ்க்கையில் சின்ன சின்ன சாதனைகளை நம்மளை பாராட்டிக்க, நம்மளை தட்டி கொடுக்க, நம்மளை நாளை ஒரு பாராட்டு சூழலுக்கு உட்படுத்திக் கொள்வது நம்மை உற்சாகப்படுத்தும் ஒரு காரணியாக அமைகிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. இப்போ இந்த பெண்கள் பாடுவது, இந்த பெண்கள் ஆடுவது, இந்த பெண்கள் இசைக்கருவிகள் ஈட்டி புகழ்பாடல் பாடுவதெல்லாம் ஒரு முக்கியமான காரணத்திற்காக. டேவிட் became the memory of people of Israel. It's a part of memorialization process of Israel. ஒவ்வொரு மனிதரும் நினைவின் மனிதராக மாற்றப்படுகிறார். அது மோசேவை போல, அப்ரஹாமை போல, அல்லது ஈசாக்கை போல, யோசேப்பை போல, அல்லது யோசுவாவை போல இந்த தாவீதும் அந்த நினைவுக்குள்ளாக போகிறார். அவருடைய நினைவு இஸ்ராயல் மக்களின் தொன்று தொட்டு வருகின்ற ஒரு வழித்தோன்றலாக மாறும். 1000 பேரை சவுல் கொன்றார், 10,000 பேரை தாவீது கொன்றார்.
அது கம்பேரட்டிவாக இருந்தாலும் கூட அது வரலாறாக மாறுகிறது அல்லவா. இந்த புகழ்பாடல்கள் அந்த வரலாற்றை படைக்கும், வரலாற்றை அடுத்த தலைமுறைக்கு கடத்தி செல்லும் ஒரு நிகழ்வுகளாக மாறுகிறது. நிறைய சமயத்தில் இந்தியர்கள் மீது சுமத்தப்படுகின்ற அவமானமான ஒரு குற்றச்சாட்டு என்றால் அது உண்மையும் கூட தான், நாம் வரலாற்றை பாதுகாக்க தவறிவிட்டோம் என்பதுதான். 2000-3000 ஆண்டுகளின் வரலாற்றுகளை ஒரு சில நாடுகளும் கலாச்சாரங்களும் பேணி பாதுகாக்கிறது. நமக்கு 200 ஆண்டுகளுக்கு முன்பான வரலாறு தெரியாமல் அதற்கான ஆதாரங்களும் அதற்கான குறிப்பேடுகளும் பராமரிக்கப்படாத நிலையை நாம் பார்க்கிறோம். அது நம்முடைய ஒரு பெரிய குறைபாடு. இந்த வகையில் இந்த மெமோரியலைசேஷன் என்பது மிக அழகான ஒரு கோட்பாடு, மிக முக்கியமான ஒரு செயல்பாடாக நான் பார்க்கிறேன். அடுத்த வசனத்தை வாசிப்போமே. அப்பெண்கள் அப்படி ஆடி பாடுகையில், சவுல் 1000 பேரை கொன்றான், தாவீதோ 10000 பேரை கொன்றான் என்று பாடினர். இந்த வார்த்தைகள் சவுலுக்கு அறவே பிடிக்கவில்லை. அவர் மிகவும் சினமுற்று, அவர்கள் தாவீதுக்கு 10000 பேர் என்றனர், எனக்கோ 1000 பேர் மட்டுமே என்றனர். அவனுக்கு இன்னும் குறைவாக இருப்பது ஆட்சி ஒன்றுதான் என்று கூறினார். ஆட்சி ஒன்றுதான் என்று கூறினார். 15:28 வாசிங்களேன். 15:28 1 சாமுவேல் 15:28. அப்பொழுது சாமுவேல், ஆண்டவர் இன்று இஸ்ரேல் அரசை உம்மிடமிருந்து கிழித்து உம்மை விடச் சிறந்த உமக்கு நெருங்கியவன் ஒருவனுக்கு அதை தந்துவிட்டார். மேலும் இஸ்ரேலின் மாற்றி ஏமாற்ற மாட்டார், மனம் மாறவும் மாட்டார். மனம் மாறுவதற்கு அவர் என்ன மனிதரா என்று அவரிடம் கூறினார். பாருங்க, உன்னுடைய ஆட்சியோடு எடுக்கப்பட்டது, உனக்கு இணையான முன்னை விட சிறந்த ஒருவனுக்கு அது கொடுக்கப்பட இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அந்த வார்த்தையை நினைத்து பார்க்கிறார். அந்த வகையில் பார்க்கும்போது தான் இன்னும் என்ன குறைவாகுது, ஆட்சி மட்டும் தானே, நீ ஒன்றும் கவலைப்படாத, ஆட்சி கொடுக்க வேண்டிய ஆண்டவர் அவர் கொடுப்பாருன்னு நமக்கு சொல்ல தோற்றுகிறது. அது அன்று முதல் சவுல் தாவீதை பொறாமை கண் கொண்டு பார்க்கலானார். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. அந்த 3 வசனங்களுடைய ஒழுக்கவியல் கோட்பாடு, வாழ்வியல் நெறி அந்த பகுதி கொள்கிறது. அன்று முதல் அவர் தாவீதை பொறாமை கண் கொண்டு பார்க்கலானார். இப்போ நான் சொன்னேன், வேண்டா பொண்டாட்டி கைப்பட்டால் குற்றம் கால்பட்டால் குற்றம் என்று சொல்கிறது போல அவர் செய்கிற ஒவ்வொன்றும் தவறாக தெரியும். அவரை தண்டனைக்குள்ளாக்குவராகவும் தீர்ப்புள்ளாகவும் அவரை எலிமினேட், அவரை இல்லாமல் போக செய்வோம் சவுல் முயற்சி எடுப்பார், முன்னெடுப்புகள் எடுப்பார் என்பதை பிற்பகுதி சுட்டி காட்டுகிறது. இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் சாமுவேலின் முதல் புத்தகத்துடனான விவிலிய இறை வசனங்களுக்கு செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் பார்ப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இந்த சவுல் தனக்கு கீழாக இருக்கிற ஒரு குட்டி பையன் அரசவை ஆடுமைக்கும் சிறுவன் ஆகிப்பொழுது கோலியத்தை கொண்டதனால் பெரிய மனிதனாக மாறிக்கொண்டிருக்கிறவனுக்கு தக்க பாடங்களை கற்றுத்தர வேண்டும், தக்க நெறிமுறைகளை சொல்லித்தர வேண்டும், இதை இப்படி சமாளிக்க வேண்டும், அதை அப்படி பாதுகாக்க வேண்டும் என்று நெறிமுறை சொல்லிக்கணும். ஆனால் அவரை பொறாமை கொண்டு பார்ப்பதனால் அவருடைய வளர்ச்சிக்கு ஏதாவது உதவியா? சாக்பீஸில் பட்ட இங்கு மாதிரி சக்குன்னு பிடிச்சிக்கிட்டாங்க, இறை வார்த்தையில் வளர்கிறாங்க, சமூகம் உருவாக்குது. பவுல் வந்துட்டார். பவுல் வந்த பிறகு பர்னபா உள்ளிட்ட பல்வேறு சீடர்கள் போகிறாங்க, பவுலை மறந்துடுறாங்க, அவங்க மற்றவங்களை கொண்டாடுறாங்க. அப்போ பவுல் எழுதுகிறார், இதுதான் என் மகிழ்ச்சி.